ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இந்த பிடிஎஃப்னுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, applications are invited only through online mode for direct recruitment to the post in combined technical service examination non interview post அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 26/7/2024 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் அண்டு டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். நீங்கள் ஆன்லைனில் உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24/8/2024 11:59 PM வரலும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட், அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 28/8/2024 12:01 AM - 30/8/2024 11:59 வரலும் உங்களுக்கு வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க கரெக்ஷன்ஸ்க்காக. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்டு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் அண்டு டைம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 2 எக்ஸாம் நடக்குது. பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு அண்டு ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க. எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கு 26/10/2024. டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 மணிலேருந்து மதியம் 12:30 மணி வரலாம் வந்து டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. 9:30 AM 12:30 PM வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாமினேஷன் டேட் வந்து கொடுத்துருக்காங்க 14/10/2024 இருந்து 23/10/2024 வரலும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூடிங் 19/10/2024 அண்டு 20/10/2024 இந்த 2 நாள் தவிர்த்து மீதி எல்லா நாள் எக்ஸாமினேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட் பேப்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரு, ஆர்கியாலஜி டிகிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பிஜி டிகிரியும் கொடுத்துருக்காங்க. ஆந்த்ரோபாலஜி வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி பிஜி, ஆர்கிடெக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, பாட்டனி, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனு, கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் டெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் இன்ஜினியர், அந்தமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் இருக்கா, உங்களுடைய சப்ஜெக்ட் இருக்கா அப்படின்றத நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிங்க. அதேமாதிரி அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அண்டு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டு சிவில் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் லிமிட்டடில் இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 போஸ்ட் வந்து வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் 1, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா 32. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேரியஸ் போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து கொடுத்துருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னும்போது 654 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதில். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதர் கேஸ்ட், அதாவது ஓசிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் வைஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 வயசு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில போஸ்ட்டுக்கு 37 கொடுத்துருக்காங்க. இதுலேயே நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசிஎஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு எதுவுமே அவங்க கொடுக்கல. ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60 வயசு இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அது வந்து நீங்கள் உங்களுடைய அந்த போஸ்டிங் சைஸ் நீங்கள் இங்கே செக் பண்ணிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து கேட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டேட் ஆஃப் பர்த் வில் பி வெரிஃபைடு அகெயின்ஸ்ட் த 10th ஸ்டாண்டர்ட் ஆர் 12th ஸ்டாண்டர்ட்
மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து வெரிஃபை பண்ணுறது உங்களுடைய எஸ்எல்சி மார்க் ஷீட்டோ இல்லை 12th மார்க் ஷீட்டோ தான் வெரிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இஷ்யூடு பை தி தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அண்டு தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தோஸ் கேண்டிடேட்ஸ் whose date of birth is not mentioned in their 10th standard 12th standard mark sheet must upload or produce their birth certificate, transfer certificate, degree mark sheet instead of the 10th standard or 12th standard mark sheet அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th 12th டேட் ஆஃப் பர்த் வந்து பதிவு பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இல்லை டிசி இல்லைன்னா டிகிரி மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. எனி அதர் ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸ் வில் நாட் பி அக்செப்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபெயிலியர் டு அப்டேட் produce such a document shall result in the rejection of candidate after the due purpose அப்படின்னு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலது மட்டும் நான் சொல்கிறேன். மீதி வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் கோத்ரூ பண்ணீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஸ்ட் பொசஸ் அடிக்குவேட் நாலேஜ் ஆஃப் தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹார்டிகல்ச்சர் அசிஸ்டன்ட் பிளானிங் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் டிகிரி இன் ஆர்கிடெக்சர் ஏஎம்ஐஇ அப்படின்னு வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் போஸ்டிங்ஸுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன டிகிரி நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத இங்கே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை வந்து கோத்ரூ பண்ணீங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படின்றது இங்கே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோத்ரூ பண்ணுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அதில் வந்து மெடிக்கல் அண்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேம் ஆஃப் த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் விஷன், அதாவது ஸ்டாண்டர்ட் 1 2 3 அப்படின்னு கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே அப்ளை பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிங்க. ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட், பிளானிங் அசிஸ்டன்ட்டு, அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், அசிஸ்டன்ட் மேனேஜர், அசிஸ்டன்ட் இன்ஜினியரு. ஸோ இதுக்கு எல்லாமே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டர்ட் 2 ஆர் பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு வந்து ஸ்டாண்டர்ட் 2 ஆர் பெட்டர். கலர் பிளைண்ட்னஸ் வில் பி டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கணும், உங்களுடைய விஷன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் இன் தமிழும் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் போஸ்ட்டு அதர் தென் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 100 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 150 மார்க்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஸ் பண்ணுறதுக்கு 60 மார்க் வந்து நீங்கள் எடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி ஸ்டாண்டர்ட் 75 மார்க்கு, 175 கொஸ்டின்ஸு, 150 மார்க்கு, 135 எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே அதர்ஸ்க்கு வந்து 180 எடுக்கணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டு தான். அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்ட் 2 அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் டிகிரி ஆர் பிஜி டிகிரி கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்ஸ் வந்து 200 கொஸ்டின்ஸு, 3 hours எக்ஸாமினேஷனு, 300 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி அப்படின்னு சொல்லிட்டாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணிங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 தமிழ் மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2க்கு உண்டான சப்ஜெக்ட் பேப்பருக்கு உண்டான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு உண்டான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை கோத்ரூ பண்ணிங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 24/8/2024 உங்களுடைய அப்ளிகேஷனை ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.